ஸ்டார்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் மீட்ஸ் மீ பாலாஜி. இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம கூட 2 பிளாக் பஸ்டர் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களையும் நம்ம வெல்கம் பண்ணிடலாம். சார் வெல்கம் சார், வெல்கம் டு த ஷோ. பிரவீன் காந்தி சார், அகத்தியன் சார். ஸோ நம்ம ஷோ வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. எம்கேபி ப்ரோ வந்து நமக்காக நிறையா சாங்ஸ்லாம் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பாடிட்டு இருக்காரு பிரதர். அப்புறம் ரீசெண்டாக அவங்களோட ஆல்பம் சாங் நீங்கள் ஆக்ட் பண்ணி வந்த அந்த ஆல்பம் சாங், அந்த அப்டேட் சொல்லுங்க, அதை பற்றி சொல்லுங்க. அந்த சாங் ஐ மீன் ஆப்வியஸ்லி அது சார், இது வந்து நான் ஒரு சிங்கிள் ஒன்று ரீசெண்டாக பண்ணேன் சார். ஸோ அது வந்து நல்லா போச்சு சார், மில்லியன் வியூஸ் தாண்டி போச்சு. அது வந்து ஒரு யூஸ்வலாக இல்லாமல் இருக்கணுன்றதுனால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கில் பண்ணோம். இந்த டாக் லவர்ஸ்ன்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்களே, அந்த டாக் லவர்ஸ் ஆனால் மட்டன் பிரியாணி சாப்பிட்ற கேங் இருக்கும்ல, அனிமல் லவர் ஆனால் நான் வந்து மட்டன் பிரியாணி சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு கேங் சுற்றிக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள வந்து சும்மா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது ஒரு ஹிப்போக்ரஸி மாதிரி இருக்கும் எனக்கு, ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட். ஏன் நான் என்ன நல்லது பண்ணிச்சு, ஆடு என்ன கெடுதல் பண்ணிச்சு அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருந்தேன். குட் நாய் பேட் ஆடு அப்படின்னு ஒரு சாங். ஸோ எப்படி போகுன்னா சும்மா ஃபன்னாக எழுதுனேன் சார். நாய்க்கு பெட்ரூம் தலகானியா, ஆடு மட்டும் நைட்டு பிரியாணியா. நாய்க்கு பெட்ரூம் தலகானியா, ஆடு மட்டும் நைட்டு பிரியாணியா. செல்ல குட்டி பேபி பப்பி மானு, நாய் நீயும் தான் கொஞ்சுற, கொஞ்சம் பார்க்க எதுவும் வைக்காம ஏந்தா மட்டன் கீமா மட்டும் தின்னுற. ரொட்டுல வீட்டுல காட்டுல வாழுற அத்தனை ஆடும் மட்டன் குருமா, உன்னோட வீட்டு நாய டாக்னு சொன்னா உனக்கு கோபம் வருமா. குட் நாய் பேடாடு, குட் நாய் பேடாடு. நாய்க்கு நன்றி இருக்குன்னா ஆடு என்ன எட்டப்பாவா, முன்ன போனா முதுகுல குத்த ஆடு என்ன கட்டப்பாவா. லிட்டில் லாக் ஹோட்லி, நாய்க்கு 5 ஸ்டார் ஹோட்டல், 24 மட்டன் ஐட்டம், ஸ்டார் பிரியாணி ஹோட்டல்ல. பாம்பின் நீரம் பாலின் நீரம் பூனைக்குட்டி ஒன்றுதான், பாசத்தோடு பார்க்கும் கண்ணில் ஆடும் நாயும் ஒன்றுதான். ஆட்டத்தின் நாயை கொஞ்சம் சோ கால்ட் அனிமல் லவ்வர்ஸ் கேள்வி கேட்டு கேலி செய்ய எம்கேபி தான் எங்கடா. சூப்பர் 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 பிரதர். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த சாங் மில்லியனில் போச்சு, ரொம்ப சூப்பராக எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலி அதில் வந்து சார், ஐ மீன் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு தமிழும் இன்ட்ரெஸ்ட் கொண்டதுனால, ஸோ இது வந்து பயங்கர பாரதியார் ஃபேன் சார் நான். அதில் வந்து அவரோட ரெஃபரன்ஸ் ஒன்று போட்டுக்கணும்னு ஆசை. ஸோ அதனால தான் பாம்பின் நிறம் பாலை நிறம் வந்தது. அண்ட் கடைசியாக கேள்வி கேட்டு கேலி செய்யன்றது வந்து இந்த எம்கேபி வச்சுக்கலாம். ஆனால் நான் சொன்ன எம்கேபி மகாகவி பாரதியார், இந்த எம்கேபி. இப்போ ஆக்சுவலாக நம்ம ஜட்ஜஸ் இருக்காங்க, அவங்களோட படங்களில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? ஸோ ஷுவர். ஐ மீன் ஆப்வியஸ்லி 2 பேருக்கும் பயங்கரமானது இருக்குது. ஃபஸ்ட்டு அகத்தியன் சாருக்கு வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு கார்ப்பரேட் ஷோ பண்ணேன் சார். ஸோ அந்த கார்ப்பரேட் ஷோவில் வந்து நான் ஐ மீன் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போது எங்களுக்கு வந்து இப்போது மோஸ்ட் ஆஃப் த ஷோஸ் பண்ணுறப்போ பழைய பாட்டு பாடுற சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் உண்மை. சேட்லி டேரெக்டாக ராஜா சார் போய்ட்றாங்க, இல்லைனா ரேமான் சார் போய்ட்றோம். இந்த நடுவில் வந்து சில ஜெம்ஸ்லாம் மறந்துடுறோம் நம்ம. ஸோ அப்போ வந்து அந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் ஒருத்தர், ஒரு 40+ இருக்கும், அவர் என்கிட்ட வந்து எந்திரிச்சு வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா பாடுங்கப்பா அப்படின்னாரு. வைஸ் பிரசிடென்ட் ஆகுது மாதிரி நல்ல கோட்ஸ் எல்லாம் போட்டு அவர் ஃபார்மில் இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ வந்து எனக்கு அந்த பாட்டு வந்து ஃபுல்லாக ப்ராப்பராக தெரியல. அப்புறம் நான் போய் கற்றுக்கிட்டேன். செம்ம சாங் சார். ஆக்சுவலி இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் சாங். ஐ மீன் சம்டைம்ஸ் நம்ம தேவா சார் வந்து நிறையா குத்துனே நினச்சிட்டு இருப்போம். எனக்கு பர்சனலாக வந்து தேவா சாரோட மெலடிஸ் எக்கச்சக்கமாக புரியும். உங்கள் மூவிலே எக்கச்சக்கமாக இருந்திருக்கு. பட் அதில் வந்து அந்த பாட்டு வந்து ஒரு ஃபியூ லைன்ஸ் நான் பாடுறேன். சூப்பராக கரெக்டாக நான் பாட முயற்சி பண்ணுறேன். ஆனால் கிருஷ்ணநாத் சார் மாதிரி இருக்காது. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா, என்ன பார்க்காம போராளே சந்திரிக்கா. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா, என்ன பார்க்காம போராளே சந்திரிக்கா. கண்ணு அழகு கண்ணு காதலிக்க எத்த பொண்ணு, சென்னை ரயிலுக்குள்ள ஒட்டிக்கிட்ட ஒத்தி பொண்ணு. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா, என்ன பார்க்காம போராளே சந்திரிக்கா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது சார் அந்த பாட்டு ஆக்சுவலி. அண்ட் ஆப்வியஸ்லி அந்த படமும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். எனக்கு இன்னொரு பாட்டு நீங்கள் உங்கள் படத்தில் வந்ததுன்றது எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரிஞ்சது. விச் இஸ் சத்யமேவ் ஜெயத்தேல வந்து ஒரு ஹிந்தி படம், சத்யமேவ் ஜெயத்தேல வந்து தில்பர் அப்படின்னு ஒரு பாட்டு வந்து நோரா ஃபத்தேஹி பாடி நாங்கள் ஆடி பயங்கர பாப்புலர் ஆச்சு. அப்போ தான் எனக்கு தெரியும் இது வந்து ஓல்டர் தில்பரோட ரீமிக்ஸ் அப்படின்ட்டு.
ஏன்னா இப்போ பாதி பேருக்கு எங்களுக்குலாம் தெரியறதே இல்லை, எது ஒரிஜினல் எது வந்து திருப்பி அடிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால அப்போ தான் வந்து சுஷ்மிதா சென் தான் அதுக்கு டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அதுவும் போய் பார்த்தேன். அதுக்கு வந்து இந்தியாவினுடைய நம்பர் 1 கேமராமேன் அசோக் குமார் அவர் தான் வந்து பண்ணியிருந்தார், கேமரா பண்ணியிருந்தார். யூஎஸில் எடுத்தது அந்த சாங்கு. சிப்ஸுமில், அதாவது தமிழில் காதல் கோட்டையில் ஹீரா வந்து மொட்டு மொட்டு மலராத மொட்டுன்னு ஒரு சாங் இருக்கும் இல்லையா, அந்த பிளேஸ்மெண்ட்டில் வர்ற சாங் அது. ஆனால் அது வந்து இப்போவும் சார் ஐ டோன்ட் நோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா தெரியல, அந்த பழைய பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 மில்லியன் வியூஸ் கிட்ட போயிருக்கு பை தி வே. ஆமாம். ஸோ இட்ஸ் அன் அமேசிங் சாங் சார். ஸோ அதனால் எனக்கு அப்போ தான் தெரியுது இந்த மாதிரி ஜாலியாக பழைய பாட்டை எடுத்துகிட்டு கிரெடிட் கொடுக்குறாங்களா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது சார். நாங்கள் வந்து பயங்கரமாக ரஹ்மான் ஈராவில் பண்ணதுனால சார் எனக்கு வந்து நான் என்னோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ரியாலிட்டி ஷோஸில் நான் பாடின ஒரு சாங் உங்கள் படத்தில் இருந்தால் சார். ஸோ அதுலேருந்து ஒரு பாட்டு நான் பாடுறேன் சார். நிலவிலும் பொருள் எடையிடக்கும், நீரிலும் பொருள் எடையிழக்கும், காதலில் பொருள் எடையிழக்கும், இன்று கண்டே நடி, அதை கண்டு கொண்டே நடி. நிலவில் பொருள்கள் எடையிழக்கும், நீரிலும் பொருள் எடையிழக்கும், காதலில் பொருள் எடையிழக்கும், இன்று கண்டே நடி, அதை கண்டு கொண்டே நடி. காதல் தாய்மை 2 மட்டும் பாரம் என்பதை அறியாது, காதல் தாய்மை 2 மட்டும் பாரம் என்பதை அறியாது. உன் பளிங்கு முகத்தை பார்த்து கொண்டான், பசியோ வலியோ தெரியாது. காதல் தாய்மை 2 மட்டும் பாரம் என்பதை அறியாது. உன் பளிங்கு முகத்தை பார்த்து கொண்டான், பசியோ வலியோ தெரியாது. உன்னை மட்டும் சுமந்து நடந்தால் உயரம் தூரம் தெரியாது. உன்னில் மேலொரு பூ விழுந்தால் என்னால் தாங்க முடியாது. கையில் மிதக்கும் கனவானி, கை கால் முளைத்த காற்றானி, கையில் ஏந்தியும் கனக்கவில்லையே. நூறையால் செய்த சிலையானி, கனவா இல்லை காற்றா, கனவா இல்லை காற்றா. வா சூப்பர் சூப்பர் பிரதர். பா வேற லெவலில் ஒரு ஃபீல், நீங்கள் வேற லெவலில் ஃபீல் பண்ணி பாடினீங்க, அதை நாங்கள் வேற லெவலில் என்ஜாய் பண்ணி பாடினோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படி சார் இருந்தது? ரொம்ப நாளாச்சு பாலாஜி, இப்படி ஒரு ஸ்வீட் மெமரிஸுக்கு எங்களை கையை பிடிச்சி கூட்டு போனீங்க. எக்ஸலண்ட் சார், எக்ஸலண்ட். எப்படி வந்து விஜய் ஆண்டனி வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்து ஒரு பெரிய ஹீரோவாக வந்தாரோ, நிச்சயமாக நீங்களும் மிக விரைவில் ஒரு பாடகன், ஒரு கவிஞன், ஒரு அக்கறையுள்ள கவிஞன், ஒரு மிருகங்களை கூட காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரு அக்கறையுள்ள கவிஞன். நிச்சயமாக அதை கேட்டு ஒரு 4 ஆடு தப்பிச்சிருக்கோம்ல, 4 ஆடு தப்பிச்சிருக்கோம், ஒரு 10 கோழி தப்பிச்சிருக்கோம். அதுக்கு உங்களை பாராட்டும், வாழ்த்தோம். ஸோ நிச்சயமாக விஜய் ஆண்டனி போல் விரைவில் உங்கள் ஆட்டம் ஆரம்பிக்கும் வெள்ளித்திரையில். காட் பிளஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சூப்பர். இப்போ வந்து நம்ம வந்து எம்கேபி ப்ரோ, எம்கே பாலாஜி பிரதரோட நிறையா சாங்ஸ், நிறையா பெர்ஃபார்மன்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னும் நிறையா பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இசைஞானி இளையராஜா சார் அவரோட பாடல்களில் எங்களுக்காக ஒரு மெட்லி, உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் அப்படியே ஒரு மெட்லி. சேலை மூடும் இளஞ்சோலை, மாலை சூடும் மலர் மாலை, 20 நிலவுகள் நகமெங்கும் ஒளிவிடும்
ஹே ஹே இளமையின் கனவுகள் விழியோரம் துளிவிடும், கைகள் இடதலின் எளிகையில் இடைவெளி குறைகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும் பனி விழும் மலர்வனம். உன் பார்வை ஒரு வரம், இனி வரும் முனிவரும் தடுமாறும் தனிமரம். ஏஹே இனி வரும் முனிவரும் தடுமாறும் தனிமரம். தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்கலத்து செம்பு, அத தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தம்பு. பட்டெடுத்து உடுத்தி வந்த பாண்டியரு தேரு, இப்போ கிட்ட வந்து கிழக்குதடி என்ன படு ஜோரு. குடியிருப்போம் குண்டு கிளியே, கொஞ்சி கிடப்போம் வாடி வெளியே. சட சொல்லித்தான் பாடி அழைச்ச சம்மதம்னு சொல்லு கிளியே. சாமத்துல வார எம்மா சமந்தி புத்தார, கோவப்பட்டு பார்த்தாயம்மா வந்த வழி போறேன். சந்தனங்கரைச்சு பூசணும் எனக்கு முத்தையங்கணக்கு மொத்தமும் உனக்கு. மாங்குயிலே மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு இந்த நாளு. தன்னந்த நீ சிரிக்க தத்தளிச்சு தான் இருக்க, ஒன்னெனப்பில் நாம் பறிச்சேன் தாமரைய. புன்னவனத்தினிலே பேடக்குயில் கூவையிலே, உன்னுடைய வேதனைய நான் அறிஞ்சேன். உன் கழுத்தில் மாலையிட ஒன்னிரண்டு தோளத்தொட, என்ன தவம் செஞ்சேனோ என் மாமா. வண்ணக்கிளி கையத்தொட சின்ன சின்ன கோலமிட, உள்ளம் மட்டும் வழியே நானே. உள்ளம் மட்டும் வழியே நானே. இஞ்சீடு பழகி மஞ்சச்செவ பழகி, கள்ளச்சீரி பழகி, மறக்க மனக்கூடுதில்லையே. சூப்பராக விதவிதமாக நிறையா வெரைட்டியில் சாங்ஸ்லாம் கேட்டோம். ஸோ ஃபினிஷிங்காக வந்து செமி கிளாசிக்கலில் ஒரு சூப்பரான சாங் எம்கேபி ப்ரோ நமக்காக பாட போகிறாரு. பிரதர். விண்ணிலாடும் வானின் மீனே, விண்ணிலாடும் வானின் மீனே, என்னை நீயும் வாட்டாதே. விண்ணிலாடும் வானின் மீனே, என்னை நீயும் வாட்டாதே. நீ இல்லாமல் நானும் இங்கே, மெய்யில்லாத ஜீவன் எங்கே. ராகம் என்னும் மேடை உன்னை பாடியாடுதே. நீ பௌர்ணமி என்றும் என் நெஞ்சிலே. நீ பௌர்ணமி என்றும் என் நெஞ்சிலே. பதபம பதபம கரி சரி கரி சரி கமப, என் இதயம் துடிக்குது தினம் முன் நினைவில் அவர் உழுவம். பதபம பதனி சரீரி கரி சனி சகரி ச, கண்ணிமையில் அவள் உருவம், சொல் தமிழில் அவள் வடிவம். ரீரி ரிரி கரி நிரி கரி ரீ, ஸ்வரங்களில் வழிகளில் ஆடிய கரங்களை ஆட்டிடுதே. காக காக சரி கரி கபமகரி, பிரிவெனும் பிரிவினும் காதலின் நிலங்களை வழக்கிடதே. பதனி சரி கரி சனி ச கரி சனி சரி சனி தனி சனி தபனி தபம தபமகனி. பௌர்ணமி என்றும் என் நெஞ்சிலே. நீ பௌர்ணமி. ரொம்ப
சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னு 21 பெர்ஃபார்மன்ஸ் கேட்டோம். 21 பெர்ஃபார்மன்ஸும் பிரதர் எங்களுக்காக ரொம்ப ஸ்வீட்டாக பொலைட்டாக ரொம்ப ஹம்பிளாக பண்ணி கொடுத்தீங்க பிரதர். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப எனர்ஜியாக இருந்தது ஸ்டேஜ். அகத்தியன் சார், ஒவ்வொரு ஜெனரேஷனும் கடந்து போய் கொண்டே இருக்கிற அந்த சினிமாவில் புதிய ஜெனரேஷனாக நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய வருகை வந்து இப்போ உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்த கொஞ்ச நேரத்தில் எனக்கு என்னென்னா, சினிமாவிற்கு நம்பிக்கை தருகிற இளைஞர்கள் நீங்கள்லாம். இந்த இளைஞர்களெல்லாம் பார்க்கும்போது கலை மீது நாம் அதை ஒரு நீங்கள் கொண்டிருக்கின்ற பற்றை அதற்காக செய்கிற அந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த ஜெனரேஷன் கலையை மிக சிறப்பாக வாழ வைக்கிறது. அதுக்கு உங்களுக்கெல்லாம் நான் வந்து போன தலைமுறையின் ஒரு எச்சமாக உட்காந்துட்ருக்கேன். நான் வந்து உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். தேங்க்யூ வெரி மச். லவ் யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். அழகாக்கிட்டீங்க ப்ரோக்ராமை பெரிய லெவலில். தேங்க்யூ. எக்ஸலென்ட் பிரதர். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக வந்தது. எனக்கு ஒரு பாட்டு பாடுவோமா? சாங்ஸ் எல்லாம் பாடுனதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எங்க இருந்து வந்திருக்கீங்க சார்? நான் தேனாம்பேட்டையில இருந்து வந்துருக்கேம்மா. தேனாம்பேட்டையில இருந்து வந்திருக்கீங்க. சோ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒரு 11 படம் மூவி ஆர்டிஸ்டாக இருக்கிறேன். ஓ சூப்பர். லாஸ்ட்டில் வந்து ஜிகுதாண்டா 2, அப்புறம் நோ வைலன்ஸ் சொல்லிட்டு நிறைய படம் பண்ணிக்கிறேன். ரப்பர் பந்து முதல்ல ஒன்று பண்ணிக்கிறேன். சூப்பர். யார் மாதிரி நடிக்கலான்னு இருக்கீங்க? இப்போ நான் வந்து ஒரு ஓன் டைலாக பண்ணி வெற்றியுடன் திரும்ப வாங்க சார். மிக்க நன்றி. வணக்கம். என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்க? ஒரு எம்எல்ஏன்ற எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ கான்செப்ட் வந்து ஊருக்கு கெட்டது பண்ணுறாரு. ஓகே, தடுக்கிற மாதிரி ஒரு சீன். சூப்பர். சீக்கிரமாக பண்ணுங்க. 2 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். என்னடா இது ரோடு இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கு. அது கேட்கறது யாருமே இல்லாமல் இருக்காங்களா? ஏய், யாரா அவன் எம்எல்ஏ? யார் அவன்? அவன் தொகுதி தான்டா அவன் எம்எல்ஏ. என் இடத்துக்கு நான் தான் எம்எல்ஏ. மக்கள் படத்தை எல்லாத்தையும் ஆட்டியப்பட்டு போயிடறான். நம்ம கேட்டால் 5 பத்தை கொடுக்குறான். நம்ம அவனை பிச்சை கேட்குறோம். பிச்சை கேட்குறோம். அவனை என்ன பண்ணணும்டா? அவனை என்ன பண்ணணும்டா? ஏ மாதிரி நில்லுடா. இந்த எலெக்ஷனில் நீ நிற்கிற அவனை மட்டை பண்ணடா. அவனை மாதிரி போட்டான்டா கூட இருந்துக்கினேன். டேய் டேய், என்கிட்ட அவங்க அரசியல் பத்தி டக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கும் போதே போட்டு தள்ளிட்டாங்க. ஓகே, உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கேட்டுடலாம் சார். சொல்லுங்கள் சார். நல்லா இருந்தது. என்ன கொஞ்சம் லென்த்து பண்ணியிருக்கலாம். சீக்கிரமாக சொன்னால இல்லை, ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். நல்லா இருந்தது. அது இப்படி தான் இருக்கணும். பர்ஃபார்மன்ஸ்ன்றது இன்னும் கூட இருந்திருக்கலாமேன்னு தோன்ற அளவுக்கு பண்ணிங்க. நைஸ். அகத்தியன் சார். 2 நிமிஷம்னு சொன்னோன்னா 1 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன் அப்படின்னு ஐயோ முடிச்சிட்டாரு அதுக்குள்ளேயா அப்படின்னு தோணுச்சு. நல்லா பண்ணீங்க. ஆல் தி பெஸ்ட். நானும் 10 படம் பண்ணிக்கிறேன் சார். தெரியுது, எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது. ஏன்னா அந்த பெஸ்ட்டே இருக்கும்போது அந்த அன்எக்ஸ்பெக்டடாக முதுகில் குத்துன அந்த எஃபெக்ட் வந்துச்சு இல்லையா? அந்த இடம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அந்த எக்ஸ்ப்ரெஷன், அதை எதுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியாமல் பின்னாடி இருந்து ஒருத்தவங்களை முதுகில் குத்தும்போது அந்த வரும் இல்லையா? அது வந்து எந்த விதத்துலையும் எதிர்பார்க்காம இந்த இடத்துல தான் நான் அதை ரியாக்ட் பண்ணணும். யாரும் உங்களை குத்துறதா நீங்கள் ப்ரிட்டன் பண்ணுறீங்க. ரியாக்ட் பண்ணணும்னு யோசிக்காமல் சக்குன்னு பண்ணீங்க இல்லையா? அந்த இடத்துல அது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சு. ரெண்டாவது, நீங்கள் கீழே விழுந்த பிறகு தமிழ் சினிமா மாதிரி நிறைய பேசாமல் உடனே செத்து போயிட்டீங்க. அது நல்லா இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. பாய். இது நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜி.